இந்த காரோட இமேஜ்ல எது ஸ்பாயிலர்? ஸ்பாயிலர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்ப இந்த காரோட இமேஜ் பாருங்க. இதுல எது ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா ரெண்டும் ஷேப்ல பார்க்க வேற வேற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலா ரெண்டுமே ஸ்பாயிலர் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது நான் காட்டினது தான் ஸ்பாயிலரே தவிர முதல்ல நான் காட்டினதோட பேரு விங். நிறைய பேர் விங்கையும் ஸ்பாயிலரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பாயிலருக்கும் விங்குக்குமான முதல் வித்தியாசம், ஸ்பாயிலர் அப்படின்றது பாடியோட ஒட்டி இருக்கும். விங் அப்படின்றது கார் பாடியில இருந்து கொஞ்சம் மேல இருக்கும். சோ இந்த விங்கும் ஸ்பாயிலரும் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். ஒன்னு டிராக், இன்னொன்னு லிஃப்ட். இப்போ ஒரு கார் பொசிஷன் 1ல இருந்து பொசிஷன் 2க்கு மூவ் ஆகுது அப்படின்னா பொசிஷன் 1ல வந்து ஒரு லோ பிரஷர் கிரியேட் ஆகும். சோ இந்த லோ பிரஷர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரை பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணும். சோ இதை கடந்து வர காருக்கு ஃபியூயல் அதிகமா தேவைப்படும். இது டிராக். ரெண்டாவது லிஃப்ட். இப்போ நீங்க கார்ல ஒரு ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க காரோட டயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரோடோட சரியா கான்டாக்ட்ல இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா கார் அப்படியே ஒரு மிதக்கிற ஸ்டேட்டுக்கு வரும். இந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது உங்களால டர்னிங்ல எல்லாம் வந்து கரெக்டா திருப்ப முடியாது. ஏன்னா கரெக்டா வீல் வந்து கான்டாக்ட் இல்ல. அதே சமயம் நீங்க ஆக்சிலரேட் பண்ணீங்க அப்படின்னா கூட கார் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா முன்னாடி மூவ் ஆகாது. ஏன்னா டயர் ரோடு தான் சரியா கான்டாக்ட்ல இல்லையே. இதுக்கு பேரு லிஃப்ட். சரி, இப்போ விங்கும் ஸ்பாயிலரும் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். விங்கோட முழுமையான வேலையை காரை லிஃப்ட் ஆகாம பாத்துக்கிறது தான். ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது அந்த விங் மேல காத்து பட்டு அப்படியே காரை கீழ் நோக்கி அழுத்தும். இப்படி அழுத்தும் போது ரோடுக்கும் டயருக்கும் இருக்கிற வந்து கிரிப் வந்து கரெக்டா இருக்கும். அதனால கார் வந்து நல்ல டிராக்ஷன்ல இருக்கும். காரை ஈஸியா திருப்ப முடியும். அதே சமயம் கார் வந்து ஈஸியா ஆக்சிலரேட் ஆகும். அப்புறம் ஸ்பாயிலரோட முழுமையான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராக் கண்ட்ரோல் பண்றது. கார் மேல ஒரே சீரா போயிட்டு இருக்கிற அந்த காத்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்புலன்ஸா கிரியேட் பண்ணும். இப்படி கிரியேட் பண்றதுனால அந்த பின்னாடி காருக்கு பின்னாடி அந்த லோ பிரஷர் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு காத்து பாஸ் ஆகும் போது அந்த பிரஷர் மெயின்டைன் ஆகும். அதனால காருக்கு ஏற்படக்கூடிய டிராக் வந்து கம்மியாகும். சோ ஸ்பாயிலர் லிஃப்ட கண்ட்ரோல் பண்ணாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பாயிலரும் லைட்டா லிஃப்ட கண்ட்ரோல் பண்ணும். ஆனா விங் அளவுக்கு அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருக்கு, ஏதோ ஒரு கார்ல ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ரோக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.